இதை மாண்புமிகு நீதியரசர் சுட்டிக்காட்டி இந்த வழக்கு வந்து இந்த பொதுச் செயலாளர் வந்து நீங்கள் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை வந்து எதிர்த்து போடப்பட்ட வழக்கு, பொதுக்குழு கூட்டப்பட்டது வந்து சட்டப்படி செல்லுமா செல்லாதுங்கிற வழக்கு. இதில் காஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். இந்த வழக்கு வந்து இன்னும் இறுதி கட்டத்த முடியல. இடைக்கால வந்து உத்தரவு மட்டும்தான் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த இடைக்கால தடை மட்டும்தான் கொடுக்கலையே ஒழிய, ஆனால் அசல் வழக்கில் வந்து இந்த தீர்மானங்கள் குறித்தோ பொதுக்குழு குறித்தோ எந்த நீதிமன்றமும் உச்சநீதிமன்றம் உட்பட எலெக்ஷன் கமிஷன் உட்பட எந்த விதமான இறுதி தீர்ப்பும் கொடுக்கவே இல்லை. அது வந்து இந்த சிவில் நீதிமன்றத்துக்கு நாங்கள் திருப்பி அனுப்பிடுறோம். திருப்பி அனுப்புறதுலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அனைத்து வழக்குகளையும் அனைத்து சிவில் வழக்குகளையும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு முடிவு கொண்டு வந்து இறுதி தீர்ப்பு கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுறாங்க. ஸோ இது மாற்றினோடனே இது வந்து நீங்கள் வந்து அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து 11/2022 எங்களுக்கு வந்து தீர்மானம் போட்டு எங்களை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னு சொன்னோடனே, அது வந்து நீங்கள் உங்கள் கட்சியில் வந்து ஒரு உட்கட்சியில் வந்து நீங்கள் கொண்டு வந்த தீர்மானம் சட்டப்படி வந்து இன்னும் எந்த நீதிமன்றமும் உங்களை இடைக்கால பொதுச் செயலாளராக நீ ஏற்றுக்கல. அதனால் நீங்கள் போட்ட தப்பு. உங்கள் மனுவை நீங்கள் வந்து இந்த மனுவை வந்து எப்படி வந்து இந்த நீதிமன்றத்தோட அந்த அலுவலகம் வந்து எப்படி நம்பர் செஞ்சு கொண்டாந்தாங்க வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த குறிப்பிட்ட வந்து அந்த அலுவலக ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வேறு அந்த ஒரு டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க தப்பை ஒத்துக்கிட்டு நாங்கள் வந்து மாற்றி போட்டோம்னு சொல்லிவிட்டு கடந்த 7/8/2024 விசாரணைக்கு வந்தப்போ அந்த ஏற்கனவே ஒரிஜினலாக வந்து அந்த காஸ்டேட்டில் எப்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்புங்கிறத வந்து எப்படி இருந்ததோ அதன் அடிப்படையே வந்து இப்போ இந்த ஒரு பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. ஸோ அது வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற அடிப்படையில் தான் அவர் இப்போ பிரதிவாதி வந்து அந்த பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. இது எல்லா வழக்குலையும் இருக்குது.